போன வீட்டில் சொன்ன மாதிரி தான் மன்மத அன்புன்ற ஒரு படத்தை நீங்கள் பாருங்கள். ஸ்பெயின் ஒரு நாடு இருக்குது. ஸ்பெயின் கொடியில் தான் இப்போ டிவிகே நாடு இருக்கு. டிவிகே கொடி இருக்கும். ஸ்பெயின் ரொம்ப 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 முக்கியமானது. த்ரிஷா அவர்கள் தான் அங்கே ஹீரோயினி வேறு. ஸோ ஆல்டர்னேட் கந்தன் தான் ஊடகம் வந்து விளையாடுவாப்பில் ஒரு கேம் ஆடி இருப்பார். அதாவது இல்லீகல் அஃபேரில் இருக்க மாதிரி ஒரு பிம்பம் அதை உருவாக்கப்படும். அது யாருன்னா கந்தன் கேரக்டர் நம்ம சொல்லியிருக்கோம். சூர்யா அவர்களை காட்டியிருப்பாங்க. சூர்யா, கார்த்தி, அப்புறம் மாதிரி விஜய் அவர்கள் இவங்க எல்லாருமே கந்தன் கேரக்டர் எடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள். இதுக்கு முன்னாடி யார் அப்படின்னா இவர் ஒரு பேர்னா டக்குன்னு அவர் பேர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவங்க வந்திருந்தாங்க. ரஜினிகாந்த் அரசியல் இறங்கியிருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல நயன்தாரா உள்ள இறங்கியிருப்பாங்க. நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நயன்தாரா த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா ஒரு வீடியோ போட்டுருப்பேன். லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெம்பர்ஸில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருப்பேன். அந்த மேட்டரை நீங்கள் பாருங்க, அவங்களுக்கு புரியும். ஸோ ரஜினிகாந்த் அரசியல் இறங்கியிருந்தாங்கன்னா நயன்தாரா உள்ள வந்திருப்பாங்க. ஸோ ரஜினிகாந்த் ஓய்வு எடுக்க வரலன்னு விளையாடணுன்னு நயன்தாரா கல்யாணம் மட்டும் குடும்பம் நடத்த போயிட்டாங்க. பட் த்ரிஷா அவர்கள் உள்ளே வர போகிறாங்க நம்மளுடைய அடுத்த லூப்பில். அதாவது அடுத்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு விஷயத்தை உருவாக்கணும்ல. இவரே தன்னை எம்ஜிஆர் நான் தான் அப்படின்னு ஜனநாயகன் சாட்டை தூக்கிட்டு வந்தாப்புல இல்லை. அவங்களே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களெல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கு இப்படி தான். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி தான் உனக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உள்ளே உருவாக்கியிருக்காங்க. ரத்தம்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் நல்லா பார்த்தேன்னா ஒரு தலைவர் இருப்பாப்புல, எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவர் இருப்பார். அவருடைய விஷயங்கள்லாம் ஒரு ப்ரெஸ் டீம்லேருந்து லீக் பண்ணிடுவானுங்க. அப்போது அந்த பார்லேருந்து அந்த ஒரு அணில் கொஞ்சான் மாதிரி ஒரு இருப்பேன். அவங்ககிட்ட போய் மண்டையை கழுவி மத்தியம் நம்ம தலைவர் வந்து கார்லேயே உட்காந்து அழுதுட்டு வர்றோம். பல தலைவர் முடியல, ஐயோ என் தலைவருக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி மண்டையை கழுவி கையில் ஒரு பொருளை கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. இல்லை, அந்த அனுப்பிவிடுற நபரை நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தேன்னா நம்மளுடைய பாண்டிச்சேரிக்காரர் மாதிரி இருப்பாப்புல. வெள்ளையும் சொல்லியுமா மூக்கெல்லாம் படப்பா பாண்டிச்சேரிக்காரர் மாதிரி இருப்பாப்புல. இதெல்லாம் சும்மா எடுக்கிறது கிடையாது. ஸ்கிரிப்ட், ஃபியூச்சர் ஸ்கிரிப்ட், அதெல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அது ரத்தம் படத்தை பற்றியும் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் பாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா முன்னாடியே, உங்களுக்கு தாண்டா புரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் புதுசு புதுசாக திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. சாம தாப தேவ தண்டம் நாளும் தோத்து போகும்போது தகிட தத்துவம் தான். அதாவது நபிகள் இருக்கார்ல, அவரோட தூதன் நான் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடவுள்கள் வர்றதுக்கு முன்னாடி தூதர்கள் வருவாங்கல்ல, ஜீசஸ் வந்தார்ல, அந்த மாதிரி தூதன் நான். அதாவது நபிகளும் ஜீசஸும் பிரதர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் தெரியாரு. ஆன்டி கிரைஸ்டர் பற்றி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஊரில் ஒருத்தர் டிசிபி நான் தான் ஆன்டி கிரைஸ்ட், நல்ல ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் ஆன்டி கிரைஸ்ட், நல்ல ஆன்டி கிரைஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். நேத்தனையாகு கெட்ட ஆன்டி கிரைஸ்ட்லாம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இல்லை வீல் ஆஃப் டைம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்தகாரன் சொல்லுவாங்க, டிராகன் மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்தகாரன் முழிக்க போகுது. அதுக்கு போலி அந்தகாரன்கள் நிறைய பேர் வருவானுங்க. ஆற்றல் எல்லாராலும் எடுக்க முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். போலி அந்தகாரன் நிறைய பேர் வருவானுங்க. அவனுங்களும் சக்தி மூலத்தை தொடுவானுங்க. ஸோ சக்தி மூலத்தை தொட்டு அது பைத்தியம் ஆயிடுவானுங்க. அது பொட்டன்சியல் தாங்குற அளவுக்கு அவனோட பொட்டன்சியல் இல்லைன்னா பைத்தியம் ஆயிடுவான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. முதல் எடுத்தோடனே துரத்திட்டு போகிறது இந்த போலி அந்தகாரனாலும் துரத்திட்டு போவாங்க. உண்மையானது ரேண்ட். பேரை நோட் பண்ணிக்கோ, ரேண்ட். ஸோ ரேண்டுன்றவன்னா உண்மையான அந்த காரணம் வருவான். அவனுக்கு கிளைமேக்ஸில் வரும்போது அப்பயும் ஒரு போலி அந்த காரணம் கையில் டேட்டூலாம் குத்தி விட்டு அவன் தான் உண்மையான அந்த காரணம். 2 கையிலையும் டேட்டூ இருக்கும். குட் பேட் அக்லி ஏகே. ஸோ அதையும் ஒரு டிராகன் சொல்லுவானுங்க. அப்பயும் அவனுக்கு கிளாஸ் கொடுப்பானுங்க. அவன் வந்துடக்கூடாது, உண்மையான அந்த காரணம் வந்துடக்கூடாதுன்றக்காக போலி அந்த காரணம் கொண்டுருவானுங்க. எப்படி உண்மையான கடவுள்கள் உங்களை மேசையை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி போலியான ஆன்டி கிரைஸ்ட்டை உருவாக்குறானுங்கல்ல, டிசிபி மாதிரி ஆட்கள்லாம். இந்த கோமாளிகள்லாம் சக்தி மூலத்தை தொடுங்க, ஆனால் அதை தாங்குற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்காது, பைத்தியம் ஆயிடுவாங்க, மூளையை பேதலிச்சு விட்டுரும். ஆனால் உண்மையான அந்த காரணம் அந்த சக்தி மூலத்தையே கண்ட்ரோல் எடுக்க முடியும். வளர்ந்த விஷயம். ஆனால் விதி என்ன அப்படின்னா, முருகு இருக்காப்ல, அவர் அந்த ஆற்றல் எடுக்கும்போது என்ன ஆனாரு, எங்க மக்கள் காரக்காரனோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அது நீயா கூட இருக்கலாம். நான் அவங்கள்ட்ட அந்த வீடியோ மெம்பர்ஸில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதோட ஃபியூச்சர் என்ன ஆச்சு, அதாவது இங்கே போகாத அப்படின்னு சொல்லும்போது ஒரு நேரங்காலம் சரியில்லை, போகாதன்னு சொன்னப்போ ஒரு விபரீதமான ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அதே தான் ரேண்டுக்கும் நடக்கும். ஒவ்வொரு லூப்லேயும் ரேண்டு இந்த விபரீதமான முடிவில் தான் மாட்டுவான். ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்க அந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர் என்ன நினைக்கும், அந்த ஐசடை என்ன நினைக்கும், ரேண்டு இந்த விபரீதமான முடிவில் மாட்டக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல அந்த விபரீதமான முடிவில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ வாழ்ந்த ஒவ்வொரு எதிர்காலத்திலையும் ரேண்ட் இறக்குறான். அவன் உயிரோட இருக்க ஒரே வழி நான் உயிரை விடணும். ராணி ராஜா போயிட்டாரு அப்படின்னா ராணி கொலை வச்சோம். ராணி சாக்ரிஃபைஸ் பண்ணிச்சுன்னா ராஜா இருப்பார்.
இதை தான் 24 படத்தில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். 24 படத்தில் வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த உள்ள அண்ணன் தம்பி கேரக்டர் ஒருத்தர் உள்ள இருப்பான். அண்ணன் தம்பியா அண்ணனும் தெரியல. ஸோ அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. ஒரு செகண்ட்ஸ்குள்ளே இடைவெளியில் பிறந்திருப்பாங்க. ஸோ இப்போ உள்ளே போகும்போது சேதுராமன் நினைக்கிறேன். சேதுராமன் ரேண்ட். சரி, ஓகே. உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வாட்ச்மேன் வந்து போட்டு கொடுத்துருப்பான். அந்த வாட்ச்மேன் துப்பாக்கியில் சுட்டு போயிடுவான். அந்த டைமிங் கரெக்டாக அந்த வாட்ச்மேன் செத்த இடத்துல அந்த சேதுராமன் வந்து வாட்செல்லாம் பிடிங்க, அந்த வாட்ச் தப்பாக இருக்குன்னு சொன்னோன்னே ஐயோ புலம்பிடுவான். கடைசி திருப்பி லூப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாட்ச்மேன் செத்த இடத்துல சேதுராமன் செத்து கிடப்பான். ஸோ 1க்கு பதில் 1 இந்த இடத்துல ஒன்று நடக்கணும்னு இந்த இடத்துல நடந்தே தீரணும். அதுதான் விதி. அது அவனா இவனா அப்படிதான். 9/11 11/9 இப்போ உங்களுக்கு புரிய வேண்டிய ஆட்களுக்கு புரியும். 9/11க்கும் 11/9க்கும் இருக்க வித்தியாசத்தை எதுக்கு நம்மளுடைய இவர் இருப்பார்ல, ப்ரெஸ் மீடியாவில் கூடிய மீடியாக்காரங்களை பற்றி இதை தப்பாக பேசின ஒருத்தர் சொன்னாங்க. அவர் ஃபோட்டோ போடுறாரு, பேர் எனக்கு மறந்து வச்சு அந்த ஃபோட்டோ போடுறேன். இந்த நபருக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். ஸோ 9/11 11/9ன்றது விஷயமே பெரிய மேட்ரு. நான் ரொம்ப நாள் மண்டையில் முட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் யோசிக்கும் போது தான் தெரியுது, ஓகே இப்படி போயிட்டு இருக்கா விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ உண்மையான அந்த காரணம், உண்மையான அந்த டிராகன் மறுபிறப்பு வரும்போது உலகமே தீப்பிடிச்சு எரிக்கும். அதாவது டிராகன் வந்து அறிவிக்கும், வந்துட்டேன் அப்படின்றது அறிவிக்கிறது வந்து பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்பாக இருக்கும். அந்த அறிவிப்பு வரும்போது உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் இந்த கோமாளி ஆன்டி கிறிஸ்ட் நான் தான் கல்கி மறுவரும் ஏதாவது பைத்தியம்லாம் சொல்லிட்டு தெரியுங்க. இதெல்லாம் சும்மா. நான் ஆன்டி கிரைஸ்ட், நல்ல ஆன்டி கிரைஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். சக்தி மூலத்தை தொட்டுருப்பானுங்க, ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கும். ஆனால் உண்மையான நாட்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாம் காலமும் சூழ்நிலையும் கரெக்டாக அமையும் போது தான் வருவான். அது அப்போ தான் நடக்கும். இது பெரிய மேட்ரு. ஸ்பெயின் ரொம்ப முக்கியமான ஊர். அதனால தான் ஸ்பெயினில் வந்து இந்த மன்மத அன்புன்ற ஒரு ஃப்ளாப் படம், அட்டர் ஃப்ளாப் படம். எதுக்கு அந்த படம் எடுத்தாங்கன்னு தெரியல. அது ஒரு மெசேஜ் படம். அந்த படத்தை நான் கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னா நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நிறைய பேர் பேசணும். பேசும்போது ஞாபகம் வந்துச்சு. அந்த ஸ்பெயினில் தான் அந்த கூடாரத்தில் உட்காந்துட்டு காளை மாடை வச்சு இது பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு சண்டை, அங்கேயும் காளை மாடு சண்டை. ஸோ மன்மத அன்பில் ஸ்பையாக இருக்குது யாரு அப்படின்னா அவனை கமலஹாசன் மக்கள் நீதி ஐயா. அங்கே தலைவா எவ்வளோ காலமாக போட்டு பிளான் பாருங்க. சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேறேன். நீ நினைக்கிற மாதிரி 100-150 ஆண்டுகள்லாம் ஸ்கிரிப்ட் கிடையாது. அது கிடக்கு 12 காலமாக 1000 1500 10,000 20,000 ஆண்டுகள் ஸ்கிரிப்ட். இதெல்லாம் கோர்வையில் போயிட்டுருக்கு. நான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு புக் இருக்கு அவன்கிட்ட. டார்க் சீரிஸ் பார்த்தா தெரியும். இது பல பேருக்கு புதுசா பார்க்கறவங்களுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கோன்றதே தெரியாது. இது மற்றவங்களுக்கு புரியாது அந்த ரகசிய இதெல்லாம். சரி, சேனல் 2-3 சேனல் இருக்கு. எல்லாத்தையும் போய் பாரு. என் பேர்லேயே தான் இருக்கும். கதிர் 2.0 கதிர் 3.1 இருக்கும். எல்லா சேனலையும் போய் செக் பண்ணு. கதிரவராஜன் போட்டாலே 3 சேனல் வந்துடும். ஸோ அந்த 3 சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாரு. நிறைய விஷயங்கள் ஒன்று புரியும். நான் இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். தேடல்ன்றது வந்து நிற்கவே நிற்காது. இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் இன்னும் போக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே போகுது. ஸ்பெயின் நாடு ரொம்ப முக்கியம். ஸ்பெயினில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ஆன்டி கிறிஸ்டன்றவே அங்கே தான் இப்போ பூம் ஆகிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல பூம் ஆகிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு ஒரு பிளாக் அவுட் மாதிரி ஒரு கரண்ட் பவர் கட் ஆயிருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில். ஒரு மேப் காட்டுறேன். இந்த இடம் ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிருக்கு. ஃப்ரான்ஸ், ஸ்பெயின். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல பிளாக் அவுட் ஆகிருக்கு, கரண்ட் பவர் கட் ஆகிருக்கு. சோலார் வந்து புயல்னு ஒன்று வரப்போகுதுன்றாங்க. ஃபுல்லாக எல்லாம் வாஷ் அவுட் ஆகும். எதாவது எலக்ட்ரானிக் லைட் மாதிரி டப்புன்னு இதாயிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சிம்சானில் ப்ரொடிக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு முன்னெடுப்பு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க போல். ஸ்பெயின்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பெயினாக இருந்தாங்க, மதுரையாக இருந்தாங்க, என்னமோ ஏதோ இங்கே ஒரு இடத்துல ஒரு கனெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய ஒரு மாதிரி ஒரு கேம்லிங் நான் சொல்லியிருக்கேன், சூதாட்டம். இந்த சூதாட்டத்தில் சகுனி பக்கம் நிற்க போறியா, கிருஷ்ணன் பக்கம் நிற்க போறியா, இதான் மேட்ரு. எஸ் பக்கம் நிற்க போறியா, கே பக்கம் நிற்க போறியான்றதான் மேட்ரு. ஸோ பார்க்கலாம் ஆட்டத்தில் யார் வின் பண்ணுறான்றது பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆகி நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜாயின் பட்டன் போட்டுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் தேங்க் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து தட்டிவிடுங்க. அடுத்த வேலை சந்திக்கலாம். இன்னும் நிறைய மேட்ரு இருக்குது. எல்லாத்தையும் ஒரே இதெல்லாம் கொடுத்தா வாமிட் வந்துடும். திகட்டிடும்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு அளவு பார்த்து தான் கொடுக்கணும். இல்லைன்னா பாவம் நம்மளால ஓடிடுவாங்க. இன்னும் நிறைய இருக்குது. இதுக்கே நம்ம வீடியோவில் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் என்ன ப்ரோன்றாங்க. இன்னும் நம்ம நிறைய இருக்கீங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்தா என்ன வாங்கிவிங்க சேர்ந்துறாங்க சீக்கிரமே. பாவம் பயப்படக்கூடாது, பயமுறுத்தக்கூடாதுன்றாங்க தான் ஜாலியாக ஃபன்னாக வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கும் சீரியஸாக வீடியோ பண்ண தெரியும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும்.